கலர் கண்ணாடி நேயர்களுக்கு வணக்கம். சொல்லுங்க பாலா, நாளைக்கு தளபதி விஜய் வந்து சிஎம்க்கு ஆகிறாரு. அது என்ன ஆமாம், பதவியேற்பு விழா நடக்குது. இவ்வளோ நாளாக வந்து தாவேக்கா தொண்டர்கள்லாம் எதுக்கு காத்துக்கிட்டு இருந்தாங்களோ அந்த ஒரு தருணம் வரப்போகுது. சிஎம்மாக ஆகணும் விஜய் அவர்கள் அப்படின்னு நினச்சது. பல பேர் வந்து இது ஜஸ்ட் ஒரு கனவு தான், அதெல்லாம் நடக்கவே நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பட் அதை வந்து முடியாதுன்னு சொன்ன விஷயத்த கூட இன்றைக்கி வந்து முடியும்னு நடத்தி காட்டி நடக்குமா? ஏன் அது எப்படி நடக்கும்? அது கனவாக தான் போகும். ஏன் அப்படின்னா, அந்த பெரிய கட்சிகள் 2 பேர் இருக்கிறாங்க பாருங்க, அவங்க ஒரு பிளானை போடுறாங்க. நீ இப்படி போனீன்னா நாங்கள் 2 பேர் அப்படின்றாங்க. அது என்ன தெரியுமா உங்களுக்கு? ஐடியா இருக்கா? நிஜமாவே இப்போ ரொம்ப பயமாகுது. இப்போ வந்து விஜய் அவர்களும் பயந்துருப்பார். இப்போ ஆமாம், எல்லாருமே பயந்துருப்பாங்க. ரொம்ப பெரிய பயம்தான். வெக்கமாக இல்லை, கொஞ்சமாவது ஒரு வெக்கம், மானம், சூடு, சொரணை இருக்கிற யாராவது ஒருத்தங்க இது பண்ணுவாங்களா? ஒரு அரசியலுக்கான ஒரு ஒரு பேஸ்மெண்ட்டே என்னதுங்க? உங்கள் மக்கள் உங்களை நம்பணும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் நடந்துக்கணும். அதுதானே அரசியல். நான் ஜெயிக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன், என்ன பண்ணலாம் அப்படின்னு என்ன வேணால் பண்ணுவீங்களா? என்ன வேணால் பண்ணும். இது என்ன அரசியல்? இதுதான் அரசியல்னு இவங்களாம் கொண்டு வர போகிறாங்களா? ஒரு எதிர்கட்சின்னு பிரதான எதிர்கட்சியாக திமுக இத்தனை நாள் யாரை வச்சுக்கிட்டு இருந்துச்சோ அந்த பிரதான எதிர்கட்சி கூட நான் சேர தயார். எதுக்கு? விஜய் அவர்கள் சிஎம் ஆயிடக்கூடாது, விஜய் அவர்களை வீழ்த்தணும். ஆனால் அதை தாங்கவே முடியலடா. தாங்க முடியலன்னா கிளம்புங்க, வீட்டில் போயிட்டு ரெஸ்ட் எடுங்க. பார்க்குறீங்க, நாங்கள் ஏற்கனவே அந்த தாய் கழகம் தான். தாய் கழகம் அவர்கள் இருக்க ஒன்றா தானே இருந்தோம். இப்போதான் சரி நீங்கள் இப்படி பண்ணும்போது நாங்கள் ஒன்றா சேர்ந்து தானே உங்களை தோக்கடிக்க முடியும். ஐயோ, என்னன்னா இது கான்செப்ட் இது புரியவே இல்லை. இது இப்போது நான் என்ன கேட்குறேன்னா, ஒரே ஒரு மிக முக்கியமான விஷயம் என்ன பார்க்கணும் அப்படின்னா, மக்கள் உங்களுக்கு ஒரு ஓட்டு போட்டிருக்கிறாங்கல்ல. அட்லீஸ்ட் இப்போ சொல்கிறார்ல முதல்வர் அவர்களாக இருந்த ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்கிறாரு, எங்களுக்கும் உங்களுக்கும் நடுவில் ஒரு 3% தான் வித்தியாசம். வெற்றி பெற்ற கட்சிக்கும் சொல்ல யாருன்னு சொல்லலை, இல்லை வெற்றி பெற்ற கட்சிக்கும் எங்களுக்கும் வெறும் 3% தான் வித்தியாசம். யார் சொன்னா? எப்படி 34.92% இருக்கிறாங்க தாவேக்கா. நீங்க சொல்ற திமுக எவ்வளவு இருக்கிறாங்க? திமுகவுடைய கூட்டணியை சொல்றாரு அவர். திமுக 24% தான். கூட்டணி கட்சிகள்லாம் சேர்ந்தா 31. இப்பதான் காங்கிரஸ் வெளியே போயிருச்சு, இப்ப அந்த 31 கிடையாது, ரைட்டா? அப்போ அவர் அப்படிதான் ஃபர்ஸ்ட் ட்வீட் போட்டிருந்தாரு, ஒன்றும் பெரிய வித்தியாசம்லாம் உங்களுக்கு கிடையாது அப்படின்னாரு. இப்போ அந்த 31 முதல்ல போச்சு, அது வந்து காங்கிரஸ் உருவிட்டு போயிடுச்சு பாதி %. அப்போ நான் என்ன கேட்குறேன், அந்த ஒரு 24% வந்து திமுகவுக்குன்னு ஓட்டு போட்டாங்களே, அவங்கள எவ்வளவு பெரிய அசிங்கப்படுத்துறீங்க நீங்க, கறி பூசுற மாதிரி கேவலப்படுத்துறீங்க. நான் என்ன சொல்றேன், நான் நல்லா சொல்றேன், நீ எழுதி வச்சுக்கோங்க. இதை மட்டும் உண்மையா திமுக பண்ணுச்சுன்னா, திமுகவும் அதிமுகவும் நிஜமா சேரணும்னு முடிவு பண்ணி ஒரு கேவலமான முடிவை எடுத்துச்சுன்னா எழுதி வச்சுக்கோங்க, இனிமேல் அரசியல்ல தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் திமுக அதிமுக ஒரு முறை கூட வரவே முடியாது. அவங்க வரணும்னு இருந்துச்சுன்னா அதுக்கு அவங்க ஒன்று பண்ணணும். மீண்டும் 2031லயோ 36லயோ அவங்க வரணும்னா தீவிரமாக கடினமாக ஒரு எதிர்கட்சியாக உழைக்கணும். எல்லாரும் சொல்லுவாங்க திமுக வந்துட்டு ஆளுங்கட்சியாகிறத விட எதிர்கட்சியாக ரொம்ப நல்லா செயல்படுவாங்கப்பா. என்ன ரொம்ப நல்லா செயல்படுறதுன்னா, எதிர்கட்சியாக இருந்து கேள்வி கேட்கணும். இந்த எதிர்கட்சியாக இருக்கும்போது ஆளுங்கட்சியை பார்த்து நீ இதை ஏன் செய்யலை, இதை ஏன் பண்ணல, இதை ஏன் இல்லை, அது ஏன் இல்லைன்னு கேள்வி கேட்பாங்க. அப்போ வந்து வேற ஏதாவது ஒரு சிச்சுவேஷன் அரைஸ் ஆகுது, அந்த இடத்துல வந்து ஒரு எதிர்கட்சியாக டக்குன்னு அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டு அந்த சிச்சுவேஷனில் பாருங்க இந்த ஆட்சி இப்படி இருக்குது அப்படி எப்படின்னு அவங்களை கேள்வி கேட்டு பிரஸ்ல மீட் பண்ணி போராட்டங்களை நடத்தி அணிகளாக வந்துட்டு கூட்டணி கட்சிகளை திரட்டி அந்த ஆளுங்கட்சிக்கு ஒரு சரியான டஃப் டைம் கொடுத்து வேற நம்ம எது சொன்னாலும் வந்து நின்றானே அப்படி அந்த பயத்தை கிரியேட் பண்றதுக்கு தானே ஒரு எதிர்கட்சி. இன்னைக்கு வந்து இன்னைக்கு அதெல்லாம் எனக்கு வேணாம், நான் வந்து அதிமுகவோட ஒன்று சேர தயார் பண்றேன், ஒரு பேச்சுவார்த்தை நடத்தல. ஒரு முட்டாள்தனமா இல்லையா? ஆக்சுவலாக இது வந்து ஓட்டு போட்ட மக்களை வந்து ஒரு ஏமாத்துற மாதிரி இல்லையா? அதுதான் அந்த 24% ஓட்டு போட்டானுங்களே அவனும் போட மாட்டானுங்க. இந்த திமுகவுடைய ஊப்பிக்கள் இருக்கிறாங்களே, அந்த ஊப்பிக்கள் கூட நாளையிலேருந்து இந்த கட்சிக்கார நம்ம இத்தனை நாளாக ஊப்பியாக இருந்தோன்னு அவன் மூஞ்சில காரி துப்பிட்டு செருப்பால் அடிச்சுக்கிட்டு போயிடுவான். இந்த 24% வராது, 4% வந்து நிற்கும். சீமானுடைய கட்சியும் திமுகவும் ஒரே மாதிரி இருக்கும். இங்கே 2 பேருக்கு நடுவில் தான் போட்டியே அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்லுவா? ஸ்டாலின் அவர்கள் சொல்லுவார் 2031. யாருக்குங்க சார்? ஒன்று திமுக, இன்னொன்று நாத்தாக்கா அப்படின்பாரு. என்டிகேக்கும் டிஎம்கேக்கு தான் 2031 போட்டி. ஒருவேளை இந்த மாதிரி ஒரு கேவலமான அரசியலை டிஎம்கே பண்ணிச்சோம். பிளான் அதுவாக கூட இருக்கலாமா நம்ம? ஆமாம், தன்னைத்தானே வந்துட்டு கீழே இறக்கி மண்ணோட மண்ணாக போகிறதுக்கு ஒரு பிளான் போட்டாலும் போடுவாங்க. இல்லைங்க, அரசியல் அப்படின்றதே வந்துட்டு நீங்கள் மக்கள் பக்கம் நிற்கணும், உங்கள் பக்கம் மக்கள் நிற்கணும், 2மே இருந்தால் மட்டும்தான். விஜய் அவர்கள் சொன்னார் பாருங்க, இது வந்து ஒரு இமோஷன், எனக்கும் அவங்களுக்கு நடுவில் இருக்கிறது வந்து ஒரு இமோஷன் சொன்னார் பற்றி. அது இமோஷனாக ஒர்க் அவுட் ஆகிடுது. அந்த ஒரு இமோஷனை கிரியேட் பண்ண ட்ரை பண்ணுங்க. மக்களுக்கு என்னதான் பிடிக்குது, என்ன வேணும், நான் என்ன தப்பு பண்ணுறேன் அதை புரிஞ்சுக்கிறதுக்கு 5 வருஷத்தை ட்ரை பண்ணுங்கன்னு சொன்னால். இல்லை, உங்களுக்கு நீங்கள் வேணாம் அப்படின்னு தான் வந்து அந்த மாறுச்சு, ஓட்டோட தொகுதியில் மாறுச்சு.
அப்புறம் வேணான்னு சொன்ன 2 பேரும் சேர்ந்து இப்படி பண்ணும்பொழுது இது எவ்வளோ பெரிய வந்து ஒரு அவமானம், ஒரு ஏமாற்றத்தை நான் கொடுக்கும். என்ன சொல்றேன், நம்ம அதுக்குள்ளே கூட போனோம். நம்ம ரொம்ப நேரமா எப்படி பேசிட்டு இருக்கோம்னா, என்னமோ இவங்க 2 பேரும் சேர்ந்து விஜய் அவர்களை வீழ்த்திட போறாங்க மாதிரி பேசிட்டு இருக்கோம். இல்ல நம்ம இது வீழ்த்துறதாவே இருக்காது. ரியாலிட்டிக்கு வருவோம் இப்போ. சரி ஓகே 2 பேரும் சேர்றாங்கன்னு வச்சுப்போம். இப்ப 2 பேருடைய ஓட்டு சதவீதம் என்னன்றது தெரியும், எத்தனை சீட்டு கையில இருக்குன்னு தெரியும். இப்ப நம்ம நம்பர்ஸாவே பேசுவோம். 234 தொகுதிகள். விஜய் அவர்கள் 108 தொகுதி. இப்ப நம்மளுடைய காங்கிரஸ் அங்க போய் சேர்ந்தனால 113ஆக மாறிவிட்டுச்சு. 5. இதுல விஜய் அவர்களுக்கு 2 தொகுதி இருக்குது. அந்த கணக்கெல்லாம் விட்டுருவோம். 234க்கு பேசுவோம். 113 தொகுதி இப்ப வந்து விஜய் பக்கம் இருக்குது. இது போக 121 தொகுதி பாக்கி இருக்கு. இப்ப இந்த பெரும்பான்மை காட்டுறதுக்கு எத்தனை தொகுதி உங்களுக்கு வேணும்? எத்தனை கேண்டிடேட்ஸ் வேணும்? 18 இருந்தா போதும். 118 கேண்டிடேட்ஸ் உங்ககிட்ட, எம்எல்ஏ கேண்டிடேட்ஸ் உங்ககிட்ட எம்எல்ஏக்கள் இருக்கணும். இந்த 118 எம்எல்ஏக்கள்ல உங்களுக்கு இப்ப எக்ஸ்ட்ராவா எத்தனை இருக்குது? ஒரு 3 இருக்குது. இப்ப நீங்க 117 ஆயிட்டீங்கன்னா விஜய் அவர்களுக்கு என்ன நிலைமையோ இப்ப அந்த நிலைமைக்கு வந்துருவீங்க. அதுக்கு எக்ஸ்ட்ராவா ஒரு 4 சீட்டு இப்போ வெளியே போனா அந்த நிலைமைக்கு வந்துருவீங்க. கரெக்டா? கண்டிப்பா உண்மை. அதிமுக அது என்ன நடக்கும் சொல்றேன். நம்பர் 1, அதிமுக ஆல்ரெடி விஜய் அவர்களுடைய கட்சி பேசினதாக அதிமுக சொல்றாங்க. ஆனா விஜய் அவர்கள் கட்சி இன்னைக்கு சொல்லல. லெட்டர் எழுதி அவங்க கொடுத்ததாக அந்த லெட்டரே ஆன்லைன்ல போஸ்ட் பண்ணது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா இடதுசாரி கட்சிகள் தான். அவங்க எல்லாருமே போஸ்ட் பண்ணாங்க. அது வந்து திருமாவளவன் கட்சியா இருக்கட்டும், இல்ல வந்துட்டு இவர்கள் நம்ம காங்கிரஸா இருக்கட்டும், இவங்க எல்லாரும் என்ன சொன்னாங்க, விஜய் அவர்கள் வந்து எங்க கிட்ட வந்து ஒரு லெட்டர் கொடுத்தாங்க. இந்த மாதிரி வந்துட்டு ஒரு பேச்சுவார்த்தை வச்சுக்கலாமா, அவங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்குதுங்களா எங்க கூட சேர்றதுக்கு அனுப்புனாங்க. இதுதாங்க அதுக்கு நாங்கள் பதில் சொல்றோம். இந்த மாதிரி அஃபிஷியலா ஒண்ணுமே காட்டல முதல்ல அதிமுக. ஆனாலுமே விஜய் அவர்கள்ட்ட பேசினாங்கன்னு ஒரு 2-3 ஆட்களை விட்டு பேசுறாங்க. இது எப்படின்னா, இவர் வந்துட்டு கொடி பறக்குதான் அவ்வளவுதான் வந்துருச்சு அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு ஆட்டம் காட்டினாரு பாருங்க அவரு. அந்த மாதிரி வந்து இவங்க கட்சியில் இருக்கிறவங்க இப்ப பண்றாங்க. ஸோ அதுவே முதல்ல தெரியல. அப்படியே இருந்தாலும் அதிமுக இருந்து சில எம்எல்ஏக்கள் அதிமுகவை விட்டு வெளியே வந்து தாவேக்கால எம்எல்ஏவாக சேருவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இது நான் எதிர்பார்க்குறேன். ஏன்னா வந்து அதிமுகவை பொறுத்த வரைக்கும் அந்த கட்சியில பாஜக கூட்டணியில இருக்கிற ஒரு எம்எல்ஏவை எப்படி வாங்க முடியும் டிவிகே அப்படின்னா ஒரே வழி தான், இந்த மாதிரி மட்டும்தான். ஏன்னா அதிமுகவோட போய் சேருன்ற எண்ணம் எனக்கு இல்லை. கண்டிப்பா அதிமுக பாஜக கூட்டணியை ஒன்று சேர்த்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் விஜய் அவர்கள் பண்ண மாட்டாங்க. ஆனா எம்எல்ஏக்களாக வெளியே வருவாங்க அதிமுக விட்டு அப்படின்னு நம்பிக்கை எனக்கு இருக்குது. மேபி நடக்கலாம். இது ஒன்று. ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்ன பார்க்கலாம், காங்கிரஸ் வந்த மாதிரியே விசிக நாளைக்கு வந்தா விசிகாவையும் பேக் ஸ்டாபர்ஸ் முதுகில் குத்தி விட்டார்கள் துரோகிகள் அப்படின்னு சொல்லி நம்ம சரவணன் அவர்கள் போட்ட மாதிரி ஒரு ட்வீட் எல்லாம் நாளைக்கு போடுவாங்க. அவர் கூட வெளியே வர வாய்ப்பு இருக்கு. அதுல ஒரு 2 சீட் இருக்குது. இவங்க நம்பிக்கிட்டு இருக்கிற 4 சீட்ல 2 சீட் அதுல போச்சு. 119 வந்து நிற்பாங்க. இதுல ஒரு 2 சீட்டு போகும். எங்க அப்படின்னா சிபிஎம் ஒரு 2 அது போயிடும். அப்ப கடைசியில இவங்க எங்க நிற்பாங்கன்னா, இப்ப இவங்க நிக்கிற 121ல இருந்து 6 சீட்டு வெளியே போய் 115ல வந்து நிற்பாங்க. இந்த 6 சீட்டும் ஏற்கனவே 112ஆக 113ஆக இருக்கிற விஜய் அவர்களோட போய் சேர்ந்து அவங்க 120ல போய் நிற்பாங்க. இதுதான் நடக்க போகுது. இதையும் தாண்டி நடக்கும். நான் சொல்ற அதிமுகலாம் இன்னும் வந்துச்சு அப்படின்னா எங்கேயோ போகும் இது. ஸோ அந்த அரித்மெட்டிக்கையே பண்ணி எப்படியாவது நம்ம வந்துடலாம், எப்படியாவது நம்ம வந்து உன்னை வர வேணான்னு அடிச்சு துரத்தியாச்சுல. நீ வரக்கூடாதுன்றதுக்காக தானே இந்த அரசு இந்த எலெக்ஷன் நடந்திருக்குது. விஜய் அவர்கள் வரணுன்றதுக்காக தான் இந்த எலெக்ஷன் நடந்துச்சுன்னு புரிஞ்சிருச்சு. அப்ப எப்படி அதையும் மீறி எப்படியாவது நாங்க 2 பேரும் சேர்ந்து இது என்ன பெரிய கேவலங்க இது. நம்பிக்கை துரோகம். மக்கள் எப்பவுமே வந்து துரோகம் பண்ணுவாங்க, நல்லதெல்லாம் மறந்துடுவாங்கன்னு டைலாக்லாம் அவர் சொல்லிக்கிறாங்க இந்த டிஎம்கே சார்பா. இல்லை, எனக்கு இது டிஎம்கே பண்ணுவாங்கன்ற நம்பிக்கை இல்லைங்க. ஃபர்ஸ்ட் நான் இதை ஓப்பனாக சொல்லி டிஎம்கே இதை பண்ணுவாங்கன்ற நம்பிக்கை எனக்கு இல்லை. செய்திகள் வரும்போது நமக்கு வந்து இதை பண்ணிடாதீங்க தயவு செய்து அப்படின்னு இப்போ கேட்க தான் தோணுது. ஏன்னா அவங்க மேலே கொஞ்சம் நஞ்சம் நம்பிக்கை வச்சிருப்பானுங்க அந்த ஊப்பிங்க. அவனுங்க நினச்சா எனக்கு பயமாக இருக்குது. இப்போ அப்போது இந்த ஒரு அரசியல் இவங்க கையாளணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. ரைட்டு. இப்போ டிவிக்கே இதை இன்னும் பலமாக எகிரி அடிக்கும். பல பேர் வெளியே வர போகிறாங்க இந்த கூட்டணியிலிருந்து. அதிமுக வந்து பல எம்எல்ஏக்கள் வெளியே வர போகிறாங்க. இவங்களோட இந்த கனவு நடக்காது. ஏன்னா நான் ஒன்று எங்கே வந்து பிலீவ் பண்ணுறேன் அப்படின்னா, உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்துட்டு இதுவாக சொல்லிட்டாரு, அவர் ராஜினாமா பண்ணிட்டாரு. எல்லாமே வந்து இவங்க அஃபிஷியலாக வந்துட்டு ஆட்சி அமைக்க போகும் கட்சிக்கு வந்து எங்களுடைய வாழ்த்துக்கள்ன்ற முதற்கொண்டு சொல்லிட்டாங்க இவங்க ஓப்பனாக. அப்படி சொல்லும்போது அதுக்கப்புறம் அதை மீறி இவங்க வந்து இந்த மாதிரி ஒரு முடிவுகள்லாம் எடுப்பாங்கன்னு எனக்கு தோணலைங்க. அது நடக்கலை. பட் இப்போ வரும் செய்திகளை பார்க்கும்போது ஒரு பயம் வருது. மேபி அந்த மாதிரி முட்டாள்தனமாக பண்ணுவாங்களோன்னு ஒரு பயம் வருது. அப்போ நாளைக்கு வந்து விஜய் சிஎம் அவரோட அது கன்ஃபார்முங்க. அதில் எந்த ஒரு மாற்றங்களும் கிடையாது. விஜய் அவர்கள் முதலமைச்சராக வருகிறார். அவரோட இன்னும் எத்தனை கட்சிகள் வந்து சேர்றாங்க, எத்தனை எம்எல்ஏக்கள் வந்து சேர்றாங்க, அது 118 தாண்டி இன்னும் எங்கே போக போகுது, இதுதான் வந்து நான் எதிர்பார்க்குறேனே தவிர வந்து வேறு எதுவும் கிடையாது. பட் நம்மளோட எதிர்பார்ப்பெல்லாம் என்ன, மக்களாக அடுத்த 5 வருஷம் தாவேக்கா ஒரு நல்ல ஆட்சியை கொடுக்கணும். ஒரு மாற்று கட்சின்னு வந்திருக்கிறீங்க, மாற்று அரசியலை கொடுக்கணும். அந்த நம்பிக்கை எல்லாருக்கும் இருக்குது. அதனால தான் இத்தனை பேர் இப்போ ஓட்டு போட்டிருக்கிறாங்க. அதை தாவேக்கா கை விட்டுறக்கூடாது. தாவேக்கா ஏதாவது ஒரு இடத்துல அதை கை விட்டுச்சுன்னா அதை கேள்வி கேட்குற முதல் சேனலாகவும் கலர் கண்ணாடி வாய்ஸ் கண்டிப்பாக இருக்கும். நம்ம இருந்து தான் ஆகணும். இப்போ ரீசெண்டாக வந்து ஒரு இது பார்த்தேன், அந்த ஆட்டோ ஓட்டுறவர் வந்து வெற்றி பெற்றுட்டாருன்னு சொல்லிட்டு அதை கேக் வெட்டும் போது பெரிய வால் எடுத்து வந்து கேக் வெட்ட போகிறாரு.
அதை லயலா மணி அவர்கள் பக்கத்தில் இருந்து தடுத்து நிறுத்தி இது பண்ணியிருக்காரு. அதே ஆட்டோ இந்த செய்தி வந்து ஊடகத்தில் ரொம்ப பரவலாக போகுது. அதே ஆட்டோ டிரைவர் இருக்கவர் நைட்டு வந்து ஏதோ ஒரு ஃபயர் ஆக்ஷன் நடக்குது, 1 மணிக்கு போய் நின்று அதை சரி பண்ணுறாரு. இதை வந்து கம்மியாக காட்டுறாங்க. அதை வந்து இது கத்தியை வந்து அவர் யூஸ் பண்ணிட்டார் அப்படின்றத பெரிய வந்து பெருசு பண்றாங்க. ஊடகம் பெருசாக்குது. இது எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? ஏன்னா வந்து இன்னுமே கொத்தா வேலை பார்க்குற கொத்தான்னா நான் சொல்றது கூட்டமான்னு சொல்ல வரேன். கொத்து கொத்தா வேலை பார்க்குற கொத்துக்கள் யூடியூப் சேனலும் கொத்துக்கள் மீடியாவும் நிறைய இருக்கிறனால இங்கே என்ன நடக்குது அப்படின்னா, தம்பி உன் டாஸ்க் இன்னும் முடியலை, கொடுத்த அமௌண்ட்டுக்கு இன்னும் நிறைய வேலை பார்க்கணும், புரியுதா இல்லையா, என்ன எவ்வளோ பேமெண்ட்னு உங்களுக்கு வர வேண்டியது இருக்குது சார், இந்த நெக்ஸ்ட் 3 months வரைக்கும் பேமெண்ட் வந்துருக்கு சார், அப்போ ஒழுங்காக வேலை செய்ய திரும்ப போடுவோம் அப்படின்னு சொல்லி இன்னும் இவங்கலாம் வேலை பார்த்துருக்காங்க ஊப்பிக்கலாக. அதே மாதிரி இன்னொரு இந்த மரியா வில்சன் அப்படின்ற அதுக்கு முன்னாடி இன்னொன்று சொல்கிறேன், இந்த மாதிரி இடத்துல தான் கலர் கண்ணாடி வாய்ஸ் மாதிரி சேனல்கள் தேவைப்படுது. ஏன் அப்படின்றதையும் நான் சொல்கிறேன். ஏன்னா இவ்வளோ சேனல்கள் வந்து இப்போ டிஎம்கேக்காக வேலை பார்த்துட்டு இருக்குது. இன்னுமே அவங்க ஆட்சியை விட்டு வெளியே போனாலுமே கூட அவங்களுக்கும் வேலை பார்க்குற யூடியூப் சேனல் இன்னும் வேலை பார்த்துட்டே தான் இருக்கும். அடுத்த 5 வருஷம் இன்னும் நல்லா தீவிரமாக வேலை பார்க்கும். சின்ன சின்ன விஷயங்களை கூட எப்படிலாம் எடுத்து போட்டு அவங்கள கெட்டவனாக காட்டலாம், இந்த எம்எல்ஏக்களை எப்படிலாம் வந்து வெளியே விரட்டுறதுக்கு வேலை பார்க்கலாம், இதை கண்டிப்பாக பண்ணுவாங்க. அவங்க எதிர்க்கட்சியாக கொஞ்சம் டீசெண்டான பாலிடிக்ஸை தாண்டி இன்டீசெண்டாக இறங்கி அடிக்கிற வேலையை கண்டிப்பாக அவங்க பண்ணுவாங்க. அப்போ அந்த மாதிரி இடங்கள்ல தான் கலர் கண்ணாடி வாய்ஸ் போன்ற சேனல்கள் தேவைப்படுது. தாவேக்கா தவறு செய்தா சொல்லணும், தாவேக்கால இப்படி பண்ணுறாங்க, இது வந்து தவறு தான். அதே நேரத்தில் தாவேக்கா இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு நல்ல விஷயத்த பண்ணுது, அதையும் சொல்கிறதுக்காக தான் இந்த சேனல் இருக்குது. இந்த மாதிரி சேனல்கள் நிறைய வரணும். அப்போ தான் வந்துட்டு இந்த ஜனநாயகத்தில் ஒரு எல்லாத்தையும் கொண்டு போய் சேர்கிற சேனலாக இருக்கும் இல்லையா. காசை வாங்கிட்டு ஒரு கட்சிக்கே வேலை பார்த்துட்டு இருந்தால் தவறு. சொல்ல வந்தீங்க. மரியா வில்சன்ற கூட இருக்க ஒரு ஆள் வந்து இந்த போக்சோ சட்டத்தில் கைது பண்ணப்பட்டாருன்னு சொல்லிட்டு ஒரு சமூகத்தில் பரவலாக போகுது. இந்த மாதிரி செய்திகள் வரும்போது நீங்கள் உங்களோட தாவேக்காக்கு இது பண்ணுற நீங்கள் வந்து எப்படி நினைக்கிறீங்க? அதை இல்லை சரி, நம்ம அதெல்லாம் சரி பண்ணுறதுக்கு சந்தர்ப்பமாக கண்டிப்பாக சரி. நம்ம சேனல் நம்ம என்ன பண்ணோம், ஒரு வருஷமாக என்ன பண்ணோம், தாவேக்கா போன்ற ஒரு புது கட்சி வந்திருக்குது, அந்த கட்சியை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கான ஒரு பிளாட்ஃபார்மாக நம்ம இருந்தோம். அவங்க இதெல்லாம் பண்ணுறாங்க பாருங்க போய் கூப்பிட்டோம். தாவேக்காக்கு ஓட்டு போடுங்க, தாவேக்கா ஒரு சிறந்த கட்சி நம்ம சேனலில் ஒரு நாள் கூட சொன்னதே கிடையாது. நம்ம அந்த கட்சியினர் என்ன சொல்கிறாங்களோ அதை அப்படியே கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்த்தோம், அவ்வளோதான். அப்போது இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, சரியும் சொல்ல போகிறோம், தவறையும் சொல்ல போகிறோம். இப்போ இந்த மாதிரி போக்சோவில் வந்து வழக்கில் ஈடுபட்ட ஒருத்தர் இருக்கிறாருங்க, இது என்னங்க அப்படின்றத அதே ஒரு வீடியோவாக எடுத்து போட்டு கேள்வி கேட்க வேண்டிய கடமை நமக்கு இருக்குது. ஒருத்தவங்களை இப்படி தான் சித்தரிக்கணும்னு கிடையாது இல்லையா. உள்ளதை உள்ளபடி சொல்லணும், நியாயம் இருக்குது அதையும் சொல்லணும், தவறு இருக்குது அதையும் சொல்லணும், அவ்வளோதான். அப்படிதான் பார்க்குறேன். சரி, மற்றொரு சந்திப்போம். நன்றி.